Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மீண்டும் தொடங்கி இருக்கிறது வடகலை தென்கலை பிரச்சனை. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் மீண்டும் துவங்கி இருக்கிறது இந்த பிரச்சனை. விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் தன்ராஜ், இந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு இரண்டாவது நாள். இன்று காலையிலே அம்ச வாகனத்திலே வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் தோன்றி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். நாள்தோறும் இந்த காஞ்சிபுரம் முக்கிய வீதியில் சென்று கங்கை கொண்டான் மண்டபம் என்ற பகுதியில் இருக்கின்ற மண்டபத்தில் எழுந்துள்ளி அந்த பகுதியிலே தீபாராதனைகள் நடைபெறுவது, மண்டகப்படி கண்டறிந்த நிகழ்வு நடைபெறும். இன்று காலை அந்த மாதிரியே நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த வடகலை பிரிவினர் தென்கலை பிரிவினர் பிரச்சனை ஆண்டுதோறுமே இது பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கும். இந்த கோவிலில் தற்போது இந்த வரதராஜ பெருமாள் கோவில் இரண்டாம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் முகம் செலுத்தினர். இந்த நிலையில இந்த கோவிலில் பாட்டு பாடுவதில் தொடர்ந்து பிரச்சனை. திவ்ய பிரபந்தம் பாடுவதில் தென்கலை பிரிவினர் வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதனை காரணம் காட்டி இந்த வடகலை பிரிவாக இருக்கின்ற தாதாச்சாரியர்கள் இந்த கங்கை கொண்டான் மண்டபத்தில் மந்திர புஷ்பன் பாடலை பாடுவார்கள். அதை பாடக்கூடாது என்று இந்த தென்கலை பிரிவினர் பிரச்சனை செய்து தற்போது அந்த பகுதியில தள்ளுமுள்ளு வாய் தகராறு ஏற்பட்டது. இதனால காஞ்சிபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆண்டுதோறுமே இந்த நிகழ்வு நடைபெறுவது பக்தர்களிடையே மகசூலை ஏற்படுத்தி வருகிறது. இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.